நான் 2 ஏற்றிடுறேன். புது டிவியை பார்க்கறது தான் மொதல் வேலையாக இருக்குது இப்போ எங்களுக்கு. வேப்பம் புண்ணாக்கும் எருவும் வச்சு தான் கொத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாவே. இதில் பாருங்களேன், அழகாக ஒரு குருவி கூடு கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. குருவி இல்லை, எருவு எல்லாம் கலந்துருக்குறோங்க. இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு, நம்ம மாட்டு சாண எருவுக்கு இல்லைங்களா, இந்த டைமில் வச்சோமா கொஞ்சம் எருவு வச்சோமாக்க இந்த மலைக்கும் அந்த எருவு நல்லா சலனம் இறங்கும் கீழே செடிங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் சூரிய உதயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அசாத எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வெளியில். அந்த சூரியனு பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அதில் இந்த காக்கா குருவிங்க சத்தம் அதை விட சூப்பராக இருக்குது. காலையில் எங்கள் வீட்டு பக்கம் இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப அமைதியாக. அப்படியே குருவி சத்தமும் காக்கா சத்தமும் கேட்டுக்கிட்டு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இப்போலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு மனுஷங்களுக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை. நின்று நிதானமாக ரசித்து கேட்குறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது நமக்கு. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியிலே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. இப்போ தான் பார்த்தேன் சூரியனை, அதுக்குள்ளார அப்படியே மறைஞ்சிட்டாங்களே பாருங்கள், காணோம். அவ்வளோதான், அப்படியே மேகமூட்டத்தில் மறைஞ்சிட்டாங்க பாருங்களேன், காணோம், போயிட்டாங்க. சரி, ஓகே, போய் நம்ம விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கு கிளப்பலாம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். நம்ம சங்குப்பூ ஏகப்பட்டது பூத்துருக்கு பாருங்களேன். இந்த லாவெண்டர் கலர் சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு. அப்படியே கொடை மாதிரி கம்பியில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது அப்படியே அந்த கம்பி சுற்றி அப்படியே கொடையாட்டம் அப்படியே கூடார மாட்டோம் ரொம்ப அழகாக பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து லாவெண்டர் கலரு. காலைல எந்திரிச்சு வந்து இது மாதிரி பூக்கள் முன்னாடி நம்ம பூக்களை பார்க்கறது ரொம்ப அழகுங்க. அடுத்து இந்த ப்ளூ தாங்க, எத்தனை கலர் வந்தாலும் இந்த ப்ளூவை வந்து யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ப்ளூ கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் அப்படியே கூடார மாட்டோம் அழகாக வந்துருச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம போட்ட மாங்கொட்டைங்க எல்லாமே நல்லாவே முளைச்சி வந்துருச்சு பாருங்களேன். ஒரு 2 மாங்கொட்டைங்க மட்டும்தான் வராமல் போயிடுச்சு, மற்ற எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதை இந்த டைம்லேயே நம்ம கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா என்னால் கொரியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். இன்னும் ஒரு 2 நாளில் இது எல்லாத்தையும் சேல்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஏன்னா இந்த மழை டைமில் வச்சுட்டாங்கன்னா டக்குன்னு பற்றி நல்லா வந்துடும், சீக்கிரமாக தலைஞ்சி வந்துடும். அதுக்காக இன்றைக்கி தாங்க எனக்கு டைமே கிடச்சிச்சு நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி வினிஷா பொண்ணும் வீட்டில் இருந்தால் சரி அவளையும் கூட்டிகிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். கூட வந்து நம்ம வண்ணவெளியில் ஒர்க் பண்ணுற பிரியா பொண்ணும் வந்திருந்தா. நாங்கள் 3 பேரும் தான் சேர்ந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அந்த கார்னர்லேயே கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்தே போயிட்டு வாங்க, சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்தே நாங்கள் நடந்து போனோம். முன்னாடியே வந்து நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. தேங்காய் பழம், எலுமிச்சை பழம் இது மாதிரி நிறைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே போனாக்கா தீபம் வந்து வாங்குவேன். தீபம் வீட்டிலேருந்தே கொண்டுட்டு போயிடுவேங்க. போகணுன்னு பிளான் பண்ணிட்டாக்கா வீட்டிலேருந்தே எல்லாமே கொண்டுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம், அதனால் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிளானுமே கிடையாது, போகணுங்கிற பிளானே கிடையாது. திடீர்னு வந்து போனதுனால சரி அங்கேயே போய் கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டேன். இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும்
ஒரு 2 தீபம் மட்டும் வாங்கி போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு 2 தீபம் வாங்கினேன். வினிஷா பொண்ணுக்கு ஒரு 2 தீபம் வாங்கினோம். பிரியாவும் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அவளும் ஒரு 2 தீபம் வாங்கினா. முன்னாடியே வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இடம் வச்சுருந்தாங்க. சரி அங்கேயே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முன்னாடியே விளக்கு ஏற்றினோம். எப்போவுமே வந்து கோவிலுக்கு முன்னாடி அந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நாங்கள்லாம் விளக்கு ஏற்றுவோம். ஆனால் இப்போலாம் வந்து கூட்டமும் அதிகமாக வருது. அது இல்லாமல் கோவிலும் நல்லா நீட்டாக கட்டிட்டாங்க. கோவிலில் வந்து எண்ணெய் பிசுக்க ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கான இடத்த தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் எல்லோரும் வந்து முன்னாடி சைடு அதுக்கான இடத்துலையே வந்து இப்போலாம் விளக்கு ஏற்றுறதுனால கோவில் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எப்போவுமே உள்ளே போகும்போது அந்த முதல் படிக்கட்டை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உள்ளே போவாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை யாருக்காவது தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள். எங்கள் பத்ரகாளி அம்மன் கோவிலில் வந்து எல்லா சிலைகளுமே வந்து பெண் சிலைகளாக தான் இருக்கும். கதவாக இருக்கட்டும், அந்த கோபுரமாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிறதும் சரி, எல்லாம் நிறையா சிலைகள் வந்து பெண் சிலைகளாகவே செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் போனாக்க எப்போவுமே வந்து அந்த தூணில் இருக்கிற சிலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ரசிப்பேன் நான். இது மாதிரி நீங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது. அப்படியே சாமி சிலை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரமாவது அதை பார்த்துட்டு வருவேன். இப்போ வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து எங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் வருதுங்க. ஏன்னா கோவில் கட்டி 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கும்பாபிஷேகம் பண்ணி. அதனால் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கட்டாயம் எத்தனை பேர்னால எங்கள் கோயிலை வந்து பார்த்துட்டு போக முடியும்னு தோணுதோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் கையை வந்து ஜோசிக்காரம்மா ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஒரு மொட்டை கோபுரத்தை தாண்டி தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு போவ, அந்த வீடு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலிங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் வந்து மொட்டை கோபுரம் தான் சொல்லுவாங்க. இந்த கோயிலை தாண்டி தான் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். இன்ன வரைக்குமே கோவிலை தாண்டி தான் நான் எங்கள் வீட்டுக்கும் போகணும். எங்கள் வீட்டிலேருந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் கோவிலை தாண்டி தான் போகணும். அதனாலேயே எனக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப பிடிக்குங்க. கோவிலில் இருக்கிற அம்மன் சிலையை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், அப்படியே அத்தனை கைகளை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு உக்கரமான உருவமாக இருந்தாலும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பத்ரகாளி அம்மன் சிலையை பார்க்கவே. கோவிலுக்கு வெளியில் அந்த கருவறைக்கு வெளியில் இருக்கிறது இவங்க எல்லாருமே வந்து கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க. இவங்கள தான் வந்து எங்கள் மாமியார் வந்து விளக்கை சுற்றி ஒவ்வொரு பொட்டு வச்சு ஒவ்வொரு கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேருடைய பேரையும் சொல்லி அந்த பொட்டு வச்சு அதுக்கு நடுகாண்ட விளக்கு வச்சு விளக்கு தீபம் ஏற்றுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் வந்து எனக்கு ஒரு அம்மா வீடு மாதிரிங்க. நான் நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்ட காலத்துலேயும் நான் வந்து இந்த அம்மன் கிட்ட போய் தான் நான் சொல்லிக்கிட்டு பேசுவேன். நான் உட்காந்து அழுதுருக்கிறேன், சிரிச்சிருக்கிறேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து இந்த அம்மா வீடு தான் எனக்கு. நான் இந்த மாதிரி சாமி பக்தியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. அந்த நம்பிக்கை இந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டு வர்றது ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. அதனால் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வருவேன் நான். முன்னையெல்லாம் வந்து இந்தளவுக்கு கூட்டம்லாம் வராதுங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கர்நாடகாக்காரங்க வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம் வந்து அவங்க
முதலமைச்சருடைய அவங்க மச்சினன் வந்து ஏதோ ஒரு விசேஷத்துக்காக அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு போனது தாங்க அப்போ வந்து ஆரம்பித்தது கூட்டம். அதிலிருந்து இன்ன வரைக்கும் நல்லாவே கூட்டம் வருது. அது இல்லாமல் அவங்க வந்து இந்த காலபைரவருக்கு வந்து பூஜை செய்கிறாங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு. அதனால் இப்போ வந்து அந்த காலபைரவர் பூஜை இங்கேயும் கண்டினியூவாக செய்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் செஞ்சது கிடையாது. ஆனால் இப்போலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த நாட்கள்லாம் நல்லா கூட்டம் வருதுங்க. அடுத்து இங்கே வந்து நம்மளுடைய சாமியோடைய சக்தியை சொன்னால் தான் நமக்கு வந்து நம்ம சாமியோட சக்தி என்னங்கிறது தெரியுது. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இப்போ எல்லோரும் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. கூட்டமும் அதிகரிச்சிருச்சு. இப்போ எல்லா சாமியும் நம்ம கும்பிட்றோமோ கும்பிடலையாங்க, நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோமாவே எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் கொடி மரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சது என் மனசில் பட்டதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வண்ணவல் கடை திறந்ததுக்கு அப்புறமேட்டும் பாருங்கள் இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேலை செய்கிறதுக்கு இடையில தாங்க நாங்கள் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாதமாவது ஆகணும். அப்போ தான் வந்து கடை ஃபுல்லாகவே வந்து நீட்டாக ரெடி ஆகும். ஆனாலும் வந்து அதில் பாவம் பசங்க வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே வந்து வடநாட்டு சைட்லேருந்து வந்த பசங்க தான். ஆனால் அவங்க தான் வந்து பொறுப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம செய்கிற பாயாசம் வந்து மூங்கில் அரிசி பாயாசம். நல்லா மூங்கில் அரிசியை வேக வச்சுட்டேங்க. வேக வச்சுட்டு நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். நல்லா பாகு மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு காய வச்சு அந்த தண்ணியை தான் வடித்து இதில் ஊற்றிருக்கேன் மூங்கில் பாயாசத்துக்கு. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது அரண்மனை பாயாசம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பல்லாக அறுத்து போட்டிருக்கேன். தேங்காயை கூடவே வந்து முந்திரி கொஞ்சம். இந்த பையனுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் ஏன் எப்போ பார்த்தாலும் சேமியா பாயாசம் வைக்கணும், அதெல்லாம் முந்திரி பாயாசம் மூங்கில் பாயாசம் வைக்கலான்னு வச்சுருக்கேன். இது திராட்சை கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன், கூட திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஏலக்காய் போடணும். எங்கள் வீட்டிலலாம் ஏலக்காய் சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் ஏலக்காய் போடலை. ஆனால் ஏலக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கும் போட்டுக்கணும். சுக்கு கொஞ்சம் போட்டுடலாம், அவ்வளோதாங்க. திராட்சை முந்திரி தேங்காய் இது 3 தான் நல்லா நெய்யில் வணக்கி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியில் சுக்கு போட்டிருக்கேன். தேங்காய் பால் அவ்வளோதான். தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து கொடுத்தலாம். வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் பால் இல்லாட்டினா சும்மா நார்மல் பால் கூட ஊற்றிக்கலாம், பசும்பாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கே கொஞ்சம் மில்க் மேய்டு ஊற்றிக்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. என்னடி சத்தம் கேட்குது? டிவி போகிற சத்தமா? இந்த டிவி வாங்கினாலும் இந்த விகாஸ் தம்பி எப்போ பார்த்தாலும் இந்த டிவி தாங்க. அதுவும் என்னை கூட்டு வந்து படம் போட்டு காட்டுறேன், வந்து உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லி படத்தை போட்டு வச்சு விட்றான். பெரிய திரையாக இருக்கிறதுக்கு சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்களா. நானும் வாய் திறந்துட்டு உட்காந்துக்கிறது. வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ டிவி பார்க்குறது தான் மெயின் வேலையாக இருக்குது எங்கள் 2 பேர்த்துக்கும். எங்கள் மேலேருந்து மாடியிலேருந்து கீழே பார்த்தோமா ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம மரமல்லி செடி மரம் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து மரமல்லி மரம். இந்த மரத்துக்கு கீழே டெய்லிக்கும் அப்படியே பூ கொட்டி கிடக்குது. அப்படியே இந்த பூ கொட்டி கிடக்கிறது வீட்டுக்குள்ளே பக்கத்தில் எதனா ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலில் இருக்கிற வர வாசம் அப்படியே கமன்னு வாசம் அப்படி அடிக்குதுங்க. உண்மையாலுமே வந்து வாய்ப்பு கிடைச்சா
மரமல்லி மரத்தை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வைங்க. ரொம்ப அழகாக வாசமாக அப்படியே அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கனாக்கா, முன்னாடி இல்லை சைடில் வைங்க. குப்பை விழ தான் செய்யும், அதை கூட்டி தான் தீரணும், நம்ம வேறு வழி இல்லை. ஆனாலும் அந்த வாசத்துக்கு இதெல்லாம் ஈடே கிடையாதுங்க. அப்படி ஒரு வாசம் அடிக்கும். அப்படியே பாருங்களேன், மேலேருந்து அப்படியே சூப்பராக. பக்கத்துலேயே வந்து மந்தாரை வச்சுருக்கேன், நல்லா பிங்க் கலர் மந்தாரையும் பக்கத்தில் வந்து நம்ம மரமல்லி செடியும் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் நான் பார்த்த செடிங்க, வச்சுருந்த செடிங்க. இந்த மரம் நாங்கள் போகும்போது வழி நெடுக்கில் இந்த பூ பூத்து கொட்டி கிடக்கும். அப்படி காலைல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துக்கிட்ட போயிட்டாலே கமன்னு வாசம் அடிக்கும். அப்படியே அந்த ஞாபகத்துக்காக இந்த மரமல்லி வச்சேன். இப்போ அந்த வாசம் அடிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் தான் எனக்கு வருது. இது மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவம் வந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். என்னோட ஏஜ் இருக்கிறவங்க எல்லாம் படிக்கும் போது இருக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி மரமல்லி தான் வச்சுருப்பாங்க. அதனால் கட்டாயமாக உங்களுக்கும் உங்கள் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி மரம் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி வாங்க, இன்றைக்கி போய் காட்டை போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு காட்டை போய் பார்த்து நான். எல்லா இடத்துலையும் அப்படியே கொடிங்க வந்து பூத்து பூத்து இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. இந்த சைடு வந்து அந்த சிகப்பு கலர் கொடி ஏற்றிருக்கேன், இந்த ஸ்லாப் மேலே ஏறட்டும்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பர்பிள் கலர் ஏற்றிருக்கேன். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலர் ஏற்றிருக்கவங்களா, கொடி அழகாக இருக்குது. நம்ம மஞ்சள் காட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மஞ்சள் காடு. ஏன்னாக்கா இப்போ தான் கொத்துனாங்க, நல்லா மஞ்சள் காடு ஃபுல்லாக களை முளைச்சி போச்சுங்க. அப்புறம் தான் கொத்தி விட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் எருவும் வச்சு தான் கொத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிஞ்சு கொஞ்சம் நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே வரலைங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொத்தி விடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம சாத்துக்குடி பழம் நல்லா காய்ச்சிருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க சாத்துக்குடி செடி. இதுதான் நம்ம வீட்டு சாத்துக்குடி செடி. இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சாத்துக்குடி செடி. காய் பழுத்துருச்சு. நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பழம் தான் இது. இன்னும் விட்டோமா நல்லா மஞ்சள் கலராக ஆயிருங்க. மஞ்சள் கலராக ஆனதுக்கப்புறம் பறித்து நம்ம அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். மாமரம் எல்லாமே புது துளிர் வச்சுருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அதுவும் மாடியிலேருந்து பார்த்துட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்குது மாமரம்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பர். இன்றைக்கி நம்ம மஞ்சள் தோப்பு காட்டை பார்த்தாச்சு, மஞ்சள் காட்டை பார்த்தாச்சு. அழகாக இருக்குல்ல மஞ்சள் காடு பார்க்குறதுக்கு. இதில் நல்லா நின்று ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர். அப்படியே அழகாக சுருளாக வச்சு வருது பாருங்களேன். சூப்பர். லங்கோன் செடி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு, நல்லா பெரிய மரமாகவே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா முட்டு கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா மரம் சுற்றிலையும் முட்டு கொடுக்கணும், அப்போ தான் வந்து இப்படி சாயாமல் நேராக வரும். அதனால் பெரியவரை கூப்பிட்டு கொஞ்சம் முட்டு கொடுக்க சொல்லலாம், அப்போ தான் நிமிர்ந்து நிற்கும். ஓகே. இது வந்து எக் ஃப்ரூட்டுங்க. எக் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த செடி. இப்போ தான் ஒரு ஆளுக்கு மேலே வந்திருக்குது. இன்னும் இது எப்போ காய்க்குன்னு தெரியல. இதில் பாருங்களேன் அழகாக ஒரு குருவி கூடு கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. குருவி இல்லை, இந்த கூட்டை நம்ம எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இன்ஜினியரோட சூப்பராக கட்டுது பார்த்தீங்களா. எடுத்துட்டேன். அப்பா எவ்வளோ அழகாக கூடு கட்டி இதில் வந்து முட்டை வச்சு குஞ்சு பறித்து அந்த குஞ்சுங்களும் பறந்து போயிடுச்சு. வெறும் கூடு மட்டும்தான் இப்போ இருக்குது. அழகாக இருக்குது. என்ன காய்னா? ஆமாண்ணா. ஆனால் அந்த லைனில் இருக்கிற மரம் எல்லாமே கொலநோவு வந்துருச்சுன்னு. எல்லா மரத்தையுமே வெட்டிருந்தா.
ஆமாம், இந்த வாழை மரத்தில் கொலை நோவு வந்துருச்சு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து காய் திரண்டு வரும்போது அப்படியே வந்து நடுகாண்ட புழு வந்த மாதிரி வந்து அப்படியே முறிஞ்சு விழுந்து போயிடும் பாருங்க. அரை காயாக வந்ததுக்கப்புறம் விழுந்து போயிடுச்சு பாருங்க. இதுக்கு தான் வந்து கொலை நோவுன்னு சொல்லுவாங்க. அது வேர்லேருந்தே அப்படி பிடிச்சிரும் அப்படியே. இதுக்கு ஏதாவது வந்து எருவு இதெல்லாம் வச்சு தான் காப்பாற்றுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் அதில் இருக்கிற வாழை பூவை மட்டும் பிச்சுட்டு இது கசக்கிறது இல்லை. இந்த பழம் வந்து நேந்திரம், இது கசக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் எந்த கன்று கொண்டு போய் போட்டிங்கனாலும் இந்த கன்று முளைச்சி மேலே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலனோவோடு செத்து போயிடும். அதனால் இதில் இருக்கிற கன்று எதுவுமே போடவே கூடாது, எல்லாத்தையும் தூக்கி தான் எறியணும். இதுக்கு வேறு ஏதாவது மருந்து, இதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா? இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏங்கண்ணா. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லட்டும். பாருங்கள், இதுக்கு நாங்கள் வேஸ்ட்டு தான், வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வெட்டி தான் போடணும். ஏதாவது ஐடியா இருக்கிறீங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகே, சரி. எருவு எல்லாம் கலந்துருக்குறோங்க. இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு, நம்ம மாட்டு சாண எருவு இல்லைங்களா, அந்த எருவு தான். அதுதான் அவர் கொண்டுட்டு போகிறாரு பாருங்க. கொண்டு போய் இப்போ லைனாக இருக்கிற ஒவ்வொரு செடிங்களுக்கும் வச்சிட்ருக்காரு. சரி, மழை காலமாக இருக்குங்களா, இந்த டைமில் வச்சோமா கொஞ்சம் எருவு வச்சோமாக்க இந்த மழைக்கும் அந்த எருவு நல்லா சலனம் இறங்கும் கீழே செடிங்களுக்கு. அதனால் இறங்குனுச்சுன்னா கொஞ்சம் நல்லா தளர்ந்து வரும். இப்போ வச்சோமாக்க ஒரு 3 மாதத்தில் வந்து நல்லா புது துளிர் எடுத்து வரும். அதுக்காக தான் இப்போ வைக்கிறது. ஒவ்வொரு செடிக்காக இப்போ இங்கே இருக்கிற பெரிய பெரிய செடிங்க எல்லா செடிங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கா ஒரு 2 சட்டி போட்டுட்ருக்காரு. எல்லாம் கலந்து கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம் எருவு. ஏன்னா இதெல்லாம் கொத்துறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ இது கொத்தி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மஞ்சளுங்களுக்கு எருவு வச்சார். இப்போ அந்த பெரிய செடிங்களுக்கு எருவு வச்சிட்ருக்காரு. சூப்பர். விவசாயம் பார்க்கும்போது மற்ற வேலை எதுவுமே செய்யக்கூடாதுங்க. மற்ற வேலையை பார்த்தோமா விவசாயம் செய்யக்கூடாது. ஏன்னா ரெண்டையும் நம்ம செய்யறதா இருந்தால் செய்யவே முடிய மாட்டேங்குது. இதை பார்த்தா அதை பார்க்க முடியல, அதை பார்த்தா இதை பார்க்க முடியல. நான் சொல்கிறது கரெக்டு தானுங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.